பாஜகவை பொறுத்தவரையில் எல்லாருக்குமே தெரியும், அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விஜயை கைது செய்யலாமா, அவரை தேசத்துறைன்னு சொல்லலாமா, அவர் பேருக்கு முன்னாடி ஜோசப் இருக்கு, அதனால அவர் ஏதாவது என்று கூட அவங்க பேசுவாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க அரசியல் இருக்கும். ஆனா பாஜக ஓட ஓட விரட்டப்படுங்கிறது எனக்கு உறுதியா தெரியும். விஜய் வருவது யாருக்கு அடினா, ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க திமுகவுக்கு அடி, அதுக்கு அடின்னு. உண்மையிலேயே விஜய் வருவது யாருக்கு அடியாக போகுதுன்னா, அவர்கள் தான் இப்பொழுது ரொம்ப பீதியில் இருக்கிறாங்க. குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பதை போல சங்கிகளின் கதறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு தீவிரமான ஒரு உரையாடலை அவர் நிகழ்த்தி ஒரு புதிய கருத்து உருவாக்கத்தை விஜய் அவர்கள் செய்தால் அவருடைய பயணம் நீண்ட பயணமாக மாறுவதற்கான சாத்தியமும் இருக்கிறது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு அவருடைய கொள்கை என்ன அப்படின்ற கேள்வியை நாமே கூட கடந்த ஒரு நேர்காணலில் கூட வச்சிருந்தோம். அந்த கொள்கை தொடர்பாக அறிவிக்காமல் கட்சியை தொடங்கியிருக்கிறார் அப்படின்றது ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு முதல் முறையாக அரசியல் பேசியிருக்கிறார், அதுவும் தீவிர அரசியல் பேசியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அந்த மாணவிகளுக்கு அந்த பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வுல பேசும்பொழுது நான் இதை கண்டிப்பாக பேசியே ஆகணும், நான் பேச வேணாம்னு தான் நினச்சேன், ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் நான் பேசியே ஆகணுன்ற மாதிரி நீட் எதிர்ப்பு கருத்தை இன்னைக்கு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. முதற்கட்டமாக அவர் பேசிய விஷயங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, விஜய் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை கருத்தை பேசியாக வேண்டும் அப்படின்னு நிர்பந்தித்த சூழல் எது அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க? எதன் அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார்? விஜய் அரசியல் அற்ற ஒரு விழாவை நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு, வாங்கண்ணா நீங்க முதலமைச்சராக ஆகணும்னா என்று பாட்டு பாடுகிற போது அவர் அமைதி காத்தது என்பது உள்ளூர ரசித்திருக்கிறார் என்றுதானே அதற்கு பொருள் என்பதை பல பேர் புரிந்து கொண்டார்கள். மாணவ மாணவியர்களுடைய பிரச்சனையாவது பேச வேண்டும் அல்லவா? ஒரு தலைவனாக இருக்கிறவன் இந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளை பேச வேண்டும் என்பதை தாண்டி மாணவர்களுக்கு மத்தியிலே இருக்கிற போது மாணவர்களுடைய பிரச்சனையாவது நீ பேசுவதற்கு துணிச்சல் வர வேண்டாமா என்கிற எதிர் விமர்சனங்கள் தோன்றிய போது அதையாவது பேசுவோமே என்கிற முடிவுக்கு நல்ல வேளையாக இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார். அந்த கருத்தை அவர் பேசுகிற போது ரொம்ப சூசகமாக அந்த பிரச்சனையை மாநில அரசின் பக்கம் மாற்றி விடாமல், அதற்கு உண்மையில் யார் காரணமோ அவர்களை நோக்கி ஒன்றிய அரசாங்கம் தான் இதற்கு காரணம் என்பதை அவர் வெளிப்படையாக பேசியதன் மூலமாக இந்த நீட் விவகாரத்திலே ஒரு தெளிவான கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அப்படி அவர் பேசியதிலே எனக்கு ஒரே ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. நீங்க மாநில பட்டியலில் கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனதுதான் காரணம் என்கிற வரலாற்றையும் ஒரு சரியாக சொல்லியிருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில், எமர்ஜென்சி காலகட்டத்தில் நடந்த விஷயத்தை ஒரு அன்றைக்கு பொதுவாக ஒன்றிய அரசு என்கிற வார்த்தையில பேசியிருக்கிறாரு. அந்த தகவலும் சரியான கருத்து பிழை இல்லாமல் கரெக்டாக தான் பேசியிருக்கிறாரு. இப்படி பேசியவர் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய மருத்துவமனைகளுக்கு வேண்டுமானால் நீட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த 99% வரும்போது போனா போகுதுன்னு ஒரு 1% அந்த பக்கம் போட்டிருக்காரு. ஒரு பக்கம் அது தேவையற்றது. ஏன்னா இப்போ மதுரையில் கொண்டு எய்ம்ஸ் மருத்துவமனை வைக்கிறான்னா, அப்புறம் அதுக்கு மட்டும் டெல்லியில இருந்து டாக்டர் கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்றது? வட மாநிலத்திலிருந்து அவங்க எனக்கு எக்ஸாம் நடத்திக்கலாம்னு சொன்னா அவன் பாட்டுக்கு ஒரு மார்வாடியை கொண்டு ஒரு 50-100 பேர் டாக்டர் ஆக்கி விட்டு, மதுரைக்காரனுக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாதுங்கிற மாதிரி ரொம்ப பேர் இருப்பான். பாதி பேர் தமிழ் தெரியும், வாசிக்க தெரியாதவன் இருப்பான். அவனுக்கு எதையாவது மாற்றி ஊசியை போட்டுருவாங்க, ஆளு காலி ஆயிடுவாங்கிற பயம் நமக்கு இருக்கு, பாமரர்களுக்கு இருக்கு. அப்ப இந்த மாநில பட்டியல் வரைக்கும் அவர் சரியா பேசிட்டாரு. மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடியன்னு ஒரு இடத்துல அவங்க வேணா நடத்திக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் விட்டுருக்க வேணாம். ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது அதுல அவர் உறுதியா நின்றுக்கணும். ஒரு கருத்தை முரண்பட்ட ஒரு விதிவிலக்கான கருத்தையும் சேர்த்து பேசியிருக்கிறாரு. ஆனா பேசிய வரைக்கும் சரியா தான் பேசியிருக்கிறாரு. கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்பது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசினுடைய அந்த தீர்மானத்தை நான் ஏற்கிறேன். அப்ப விஜயினுடைய அரசியல் எதை நோக்கி பயணிக்கிறது என்று கேட்கிற போது நீண்ட நெடுங்காலமாக ஒரு சந்தேகம் இருந்தது எல்லாருக்குமே. பாஜக தான் இவரை இறக்கி விடுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பல பேருக்கு இருக்கிறது. ஏன்னா ரஜினிகாந்த் என்று ஒரு அறிவிக்கப்படாத சங்கியை அவர்கள் ஆழம் பார்ப்பதற்கு இறக்கி விட்டார்கள். குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பதை போல ரஜினிகாந்தை விட்டு துக்குளுக்கு படிச்சவன் அறிவாளின்னு பேசினதா இருக்கட்டும், அல்லது பெரியார் இந்த மாதிரி தப்பா பேசினாரு அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையுமே ரஜினிகாந்துடைய குரலுக்குள்ள பாஜக பேசியது. ரஜினிகாந்தை நம்ம சூப்பர் ஸ்டார்னு நினைச்சோம்.
அவர் திடீர்னு பாஜக காரங்க மிரட்டினோன்னா டப்பிங் ஆர்டிஸ்டா வேற அவர் திடீர்னு மாறிட்டார். அதையும் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான தன்மைக்குள்ள ரஜினிகாந்த் வர முடியாத இடத்துக்குள்ள இவரை இறக்கி விடுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு கொஞ்சம் இருந்துச்சு பல பேருக்கு. இப்ப பல பேர் என்ன சொன்னாங்கன்னா பாஜக தான் அவர் இறக்கி விடுதுன்னு சொன்னாங்க. அதை இன்றைக்கு விஜய் உடைத்திருக்கிறார். அப்ப அவர் அவங்களால அவரை எதுக்குறதுக்கு அவங்க ஆள் அனுப்புவாங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா விஜய் அவர்களுடைய பொருளாதாரம், அவருடைய சினிமா பின்புலத்துக்கு பாஜக போய் நிதி வாங்கி அவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டு பணிஞ்சு அப்படித்தான் கட்சி நடத்தணுங்கிற இடத்துல அவர் இல்லை. முதல்ல ஒரு வெற்றிகரமான திரைப்பட உச்ச நட்சத்திரம் திரைக்கலைஞன். அதனால வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் ஒரு பஞ்சமான ஆள் கிடையாது. அதனால அந்த வகையிலையும் கூட நம்ம இந்த தமிழறிவு மணிய மாதிரியே வேற சில அந்த புரோக்கர்கள்லாம் அலைகிறாங்கல்ல, மணிகண்ட மாதிரியே நிறைய பேர் அலைகிறாங்க, ஆடிட்டர் குருமூர்த்தி அந்த மாதிரி குறுக்கு மறுக்க ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல கொஞ்சம் பேர். அந்த வகைராவுக்குள்ள அவர் வரமாட்டாருங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்ப அவருடைய நோக்கம் என்ன என்பது நமக்கு வெட்ட வெளிச்சமாகி விட்டது. என்ன நோக்கம்னா எம்ஜிஆர் ஆகணும் தான் எல்லா நடிகனும் நினைப்பான். எம்ஜிஆர் மாறியே ஆகணுங்கிறதுல ரெண்டு வகை இருக்கு. அந்த கருத்துக்கு பக்கத்தில் வருவார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப அதிமுகங்கிறது என்ன அப்படின்னா, திமுகவில் ஒரு கட்சி பெரிய அளவுல வளர்ச்சி பெற்ற போது நிறைய தலைவர்கள் உருவாயிட்டாங்க. சிறு பத்திரிகையே அவங்க நூற்றுக்கணக்கில் நடத்திருக்காங்க. அந்த காலத்துல ஆளுக்கால நடத்திருக்காங்க. அவ்வளவு சிந்தனையாளர்கள் உருவாயிட்டாங்க. அவ்வளவு பேருக்கு பதவி கொடுத்து அலங்கரிக்கிறதுக்கு அவங்களெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு அரசு பதவிகளே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த மேல் சபை உருவாக்கம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டாதான் எல்லாருக்கும் பதவி கொடுக்க முடியும். அதுலதான் தவ திரு குன்றக்குடி அடிகளாரு நாகூர் அணிவா போன்றவர்கள்லாம் மேல் சபை உறுப்பினர்களா இருந்தாங்க. எம்எல்சின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில். அந்த அளவிற்கு ஆட்கள் நிறைய பேர் உருவாகும் போது அந்த டேங்க் ஓவர்ஃபுல் ஆயிடுச்சு, வழிய ஆரம்பிச்சிருச்சு. அதை சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டாரு எம்ஜிஆர். அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு பூரா இங்க அமைச்சர் வாய்ப்பு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு உருவான போது கலைஞரோடு அன்றைக்கு முரண்பட்டவர்கள், அந்த கட்சியில அன்றைக்கு பதவி கிடைக்காதவர்கள் அல்லது தனிப்பட்ட ஈகோல இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையுமே இரண்டாம் கட்ட தலைவர்களை வாரி அரவணைத்து கொண்ட ஒரு வாய்ப்பு எம்ஜிஆருக்கு கிடைக்கும். அதற்கு காரணம் அதே சிந்தனையோடு, ஆமா அதே சிந்தனை தான், கருத்தியல் ரீதியாக மாற்றம் இல்லை. பெரியார் சிந்தனையில இருந்து அண்ணாவுடைய சிந்தனையில இருந்து எல்லாமே அப்படியே தான் இருக்கும். எனக்கு தெரிந்து எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற வரைக்குமே திமுகவுக்கு என்ன ஸ்டாண்டர்டோ அதே அளவிற்கு சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் வலிமை மிக்க தலைவர்களாக இருந்தாங்க. ஒரு தலைவர் எவ்வளவு சிறப்பானவராக இருந்தாலும் அவர் பெருமை அவரே பேச முடியாது. அதை பேசுவதற்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் எப்பொழுதுமே இருந்தாகணும். அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பலமாக நாவலர் நெடுஞ்செழியன்ல இருந்து ஒரு பெரிய ஒரு அறிவுசார் கூட்டம் அவரிடத்துல இருந்தது. அவங்க அவரை வழிநடத்தக்கூடிய தகுதி மிக்கவர்களாக இருந்தாங்க. ஒரு பாதி கலைஞரா இருப்பாங்க எல்லாருமே, சரியா சொன்னா. அந்த அளவுக்கு பேச்சாற்றல், சிந்தனை ஆற்றல், நிர்வாகத்திறன்லாம் இருக்கக்கூடியவர்களாம் கூட இருந்தாங்க. அந்த மரபை உடைத்தவர் ஜெயலலிதா. எங்க உடைச்சார்னா, அவரு போட்டியிட்ட தொகுதியில 96க்கு பின்னாடி நடந்த தேர்தலில் அவர் போட்டியிட்ட சட்டமன்ற தேர்தலில் அவர் வளர்ப்பு மகன் கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு மாபெரும் வீழ்ச்சியை அதிமுக பெற்ற போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஜெயிச்சு விட்டான். திருநாவுக்கரசு, தாமரக்கணி அந்த மாதிரி ஆளு பூரா ஜெயிச்சு, கே சார்லாம் ஜெயிச்சு, இந்த அம்மா தோத்து போச்சு. அந்த மானக்கட்டுக்கு அஞ்சு என்ன பண்ணிடுச்சுன்னா, இனிமே டம்மி பீஸ் தாண்டா எல்லாரும் நீங்க அப்படின்னு சொல்லி எவன் கையில் 45 கயிறு கட்டியிருக்கானா அதே மாதிரி ஆளையா கட்சியில் கொண்டு சேர்த்து கொஞ்சம் வேக்காடு பத்தாதவங்க, விவரம் பத்தாதவங்க, மோடி எங்கள் டாடின்னு ஒருத்தன் பாட்டு பண்ணான் பாருங்க, ராஜேந்திர பாலாஜின்னு, அந்த மாதிரி இந்த அடி முட்டாள்களை பூரா என்ன பண்ணிட்டாங்கன்னா அமைச்சருக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு அபார சாதனையை கொண்டு வந்துட்டாங்க. இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய வரிசையை நாசமாக்கியது யாரு அப்படின்னா ஜெயலலிதா காலத்துல தான். அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வலிமை மிக்கவர்களாக இல்லாமல் போனதனுடைய விளைவு தான் சித்தாந்தம் தெரியாதவன், திராவிடம்னா என்னன்னு தெரியாதவன்லாம் கட்சிக்கு தலைவர், நான் தான் பொதுச் செயலாளர் சொல்லக்கூடிய அவல நிலைக்கு அவர்கள் ஆளானார்கள் ஜெயலலிதாக்கு பிறகு. அதனாலதான் அந்த கட்சி இப்ப இவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிற கட்சியாக இருந்தாலும், இவ்வளவு இரண்டாம் கட்ட அரசியலுக்குள்ள இருந்தாலும், அவங்களால அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 10% வச்சிருக்கிற, 8% வச்சிருக்கிற, 5% வச்சிருக்கிற கட்சிகளோட போய் தொங்குறாங்களே தவிர தன்னுடைய வலிமையை காட்ட முடியல. சித்தாந்த ரீதியாகவோ கருத்தியல் ரீதியாகவோ ஒரு பிரச்சனை எதிர்கொள்வதில் அவங்களுக்கு கட்சி கட்டமைப்பு இருக்கிறதே தவிர கருத்தியல் கட்டமைப்பு ரொம்ப பலவீனம் அடைந்து விட்டது.
இப்போ இந்த இடைவெளிக்குள்ளதான் இந்த கேப்ல உள்ள போறதுக்கு தான் ஆளுங்க வந்து ஒவ்வொரு ஆளாக உள்ள வர்றாங்க. இந்த இரண்டாவது இடத்தை நிரப்புகிற ஒரு கடுமையான போட்டியில நான் கூட கிண்டலா சொல்லியிருக்கேன், அது தொன்ன மாப்பிள்ளையாக தான் இவ்வளவு பேர் பிரச்சனையாடா அப்படின்னு. மாப்பிள்ளை கூட கிடையாதுடா நீங்க. ஒரு மாற்று அரசியல்னு சொல்றது, இந்த எதிர்கட்சி அரசியல்னு சொல்றத உருவாகணுங்கிற இடத்துக்கு தான் நானூறு ரவுடி தான் பாஜக வண்டியில இறக்கி விட்டாங்க மக்கள். நாம் தமிழர் கட்சியும் நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுது, எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க எல்லாருமே. திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்துக்கும் தான் போட்டி அப்படின்னு சீமான் சொல்வார். அதுக்கு மறைமுகமா என்ன அர்த்தம்னா, திமுகவா நானா ஒரு கை பார்ப்போம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி சொல்ற அளவுக்கு வலிமை இல்லாதனால கருத்தியல் ரீதியாக அப்படி சொல்றது அவரு. அப்படி ஒரு கட்டத்தை வந்து உருவாக்கி பார்த்தாங்க. பாஜக தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே வந்து தனிமையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. வர சட்டமன்றத்தில் பாமகவும் சேர்த்து கழட்டி விடுவாங்க. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் எங்களை ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சீமானுக்கு அடுத்தபடியா வந்து அவரும் வந்து பாமகவுக்கு ஆதரவு தெரிவிங்க அதிமுக வந்து வேண்டுகோள் விடுக்கிறார். அப்ப இது எல்லாமே கூட்டணிக்கான அழைப்பு தான். இடைத்தேர்தலில் யாருமே வெல்ல போறதில்ல திமுகவை தவிரங்கிற நிலைமை இங்க யதார்த்தத்தில் இருக்கும்போது எங்களை ஆதரிங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இன்னும் ஒரு 500 நாட்கள் தான் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு, இப்பயே வந்து நம்ம வந்து துண்டை போட்டு வச்சுருவோம் அப்படிங்கிறதா கணக்கு. இப்ப இந்த இடத்துக்கு வந்து விஜய் வந்து சேருகிறாரு. விஜய் வந்து இந்த இரண்டாம் கட்ட அரசியல் இருக்கிறவங்க எல்லாருமே தன் பக்கம் ஈர்க்கணுங்கிறதுல கவனமா இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல கொஞ்சம் பேர் அந்த பக்கம் போயிடுவாங்களோங்கிற அச்சத்துலதான் அவன் என் தம்பிடா அப்படி சொல்றது மூலமா சீமான் என்ன சொல்றாருன்னா, டேய் நீ அந்த பக்கம் போனேன்னு வச்சுக்க, நான் கூட்டணியில் அந்த பக்கம் வந்தேன்னா நீ என்னடாவ அப்படின்னு சொல்றாரு. ஒரு சூசகமா சொல்லி பாக்குறாரு, போகிறாதரா தம்பியலா அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் செல்லூர் ராஜ் சொல்றாரு, விஜயை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப விஜயை வந்து வரவேற்காத ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப சங்கிகள் தான் வந்து குதிக்கிறாங்க. இன்னைக்கு நீட் தேர்வை வந்து ஒரு கடுமையை எதிர்த்துட்டாரு. அவர் புதிய அரசியலை செய்வார்னு பார்த்தோம். அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுக பண்ற அரசியலை பண்றாரு. புதிய அரசியல்னா என்னன்னு எனக்கு புரியல. இல்ல அதான் என்னுடைய கேள்வியும் கூட. இப்போ தமிழகத்துல புதுசாக ஒரு கட்சியை தொடங்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே மாற்று அரசியல் அப்படின்னு சொல்றத வேற, மாற்றாக நான் வருகிறேன் என்று சொல்வது வேற. ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூக நீதி பகுத்தறிவு சார்ந்த இந்த அரசியலை நான் இன்னும் சிறப்பாக எடுத்து செல்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை தமிழகம் ஓரளவுக்கு வரவேற்றிருக்கு. நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இந்த அரசியலுக்கு நான் மாற்றா வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை தமிழகம் ஏற்றுக்கொண்டதில்லை அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீட்டை எதிர்க்கிறேன், அதோடு சேர்த்து ஒன்றிய அரசு அப்படின்னு அழைத்தது, இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நான் மாற்று அரசியலுக்கு வரவில்லை, மாற்று நபராக வருகிறேன். தமிழகத்தினுடைய அரசியலை ஏற்கனவே இருக்கக்கூடிய இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியலை இன்னும் சிறப்பாக எடுத்து செல்ல நான் வருகிறேன் அப்படின்ற ஒரு சையை கொடுக்குறாரா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இதைத்தான் நம்ம எப்படி கடந்த காலத்தில் பார்க்க வேண்டியிருக்குன்னா, எம்ஜிஆர் வந்து அன்றைய காலகட்டத்தில் திமுக விட்டு வெளியில வந்த போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் போய் வரவேற்றது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரவேற்கிற போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நடிகன், ஒரு கூத்தாடி, ஒரு கோமாளி என்கிற இமேஜை தாண்டி எம்ஜிஆர் ஒரு பொறுப்புமிக்க தலைவர் என்கிற இடத்திற்கு கொண்டு வருவதற்கு அது வாய்ப்பாக இருந்தது. நீங்க அதே போல நீங்க பாத்தீங்கன்னா வைகோ அவர்கள் திமுகவை விட்டு வெளியில வந்த போதும் இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து சிபிஎம் வந்து அதை வரவேற்று அவரை வந்து பேக்கப் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்ப வேறொரு சக்தி உருவாகிற போதுலாம் நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து சித்தாந்த ரீதியாக ஏற்கனவே வந்து போராட்ட களங்களில் இருக்கிறவர்கள், எதிர்ப்பு அரசியலை பேசுகிறவர்கள் அப்படி ஆதரித்த ஒரு வரலாறு நமக்கு இருக்கிறது. இப்ப விஜய்க்கு என்ன பிரச்சனைனா, நீங்க விஜயகாந்தினுடைய அரசியலே கூட உண்டு. அவரை மக்கள் நல கூட்டணியில கொண்டு வந்து விடும்போது பல தலைவர்களை பற்றி அவருக்கு தெரியலன்னு சொன்னாங்க. பல விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் சொன்னாங்க. இந்த சினிமா நடிகர்களாக இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு வந்து என்னன்னா, அரசியல் என்பது ஒரு நாளிலே வந்து கற்றுக்கொள்கிற விஷயமாகவும் இல்லை. அப்ப இந்த நிலம் சார்ந்து, இந்த மண் சார்ந்து, ஒவ்வொரு பகுதி சார்ந்து பல பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்களுடைய குரல்களை வந்து உள்வாங்கக்கூடிய சக்தியாகவும் ஒரு திங்க் டேங்க் மாதிரி வந்து சிந்தனையாளர்கள் வந்து புதிதான ஒரு மாற்றத்துக்கான சிந்தனையை வந்து உருவாக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு திங்க் டேங்கை உருவாக்கி இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து வலிமை படைத்தவர்களை எல்லாம் கூட வைத்திருந்து அப்படி வழி நடத்தினாரு, மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து வழி நடத்தினாருன்னா, இந்த திமுகவா அதிமுகவா என்கிற இடத்திற்குள்ள வருகிற போது அந்த இரண்டாவது இடத்திற்கான சக்தியாக இவர் வந்து ஒரு சமபலம் கொண்ட ஒரு சக்தியாக வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. நம்ம எதையுமே எளிதா எடை போட முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்களை வந்து திரட்டுகிற சக்தி இருக்குல்ல, அது எல்லா தலைவர்களுக்கும் இல்லை. அதை நம்ம ஒப்புக்கொள்ளணும்.
மக்களை வந்து ஒன்று திரட்டுவது அப்படிங்கிறதுக்கு இந்த கட்சிகள் மாநாடு போடுகிற போதெல்லாம் பல மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பொறுப்பாளர்கள்லாம் ரொம்ப படாத பாடுபடுறான் வண்டியில் ஏற்றுறதுக்கு. அப்படி இல்லாமல் தானே தன்னெழுச்சியாக வந்து ஒரு இளைஞர்களை வந்து உருவாக்கக்கூடிய சக்தி வந்து ஒரு நடிகனுக்கு இருக்கிறது. வண்டியில ஏறிடுறாங்க, எங்கே போறாங்கிறது தான் இங்கே பிரச்சனையா இருக்கு. அதில் தெளிவு அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த சிந்தனையை தான் வந்து நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டாங்கன்னா, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் திமுக, அண்ணா திமுக மாதிரியான பெரிய தலைவர்களை விடுங்க, மாவட்ட செயலாளர்கள்லாம் விட்டுருங்க. ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கக்கூடிய போராட்ட குழுக்கள் இருக்காங்கல்ல, பகுதி சார்ந்த போராட்டக்காரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு உரையாடல் அவர் நடத்தணும். அவங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளணும். நான் வந்து ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கேன் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தவர்களை பார்க்காமல் அவங்கள வந்து எப்படி போராட்டங்களை வழி நடத்துறாங்க, அவங்களுக்கு என்ன நெருக்கடியில் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க என்கிற விஷயம் சார்ந்து, வேற சில வந்து ஏற்கனவே அரசியலில் வந்து நெடுங்காலமாக பயணித்தவர்கள் சார்ந்து ஒரு தீவிரமான ஒரு உரையாடலை அவர் நிகழ்த்தி ஒரு புதிய கருத்துருவாக்கத்தை வந்து விஜய் அவர்கள் செய்தால் அவருடைய பயணம் வந்து நீண்ட பயணமாக மாறுறதுக்கான சாத்தியமும் இருக்கிறது. நம்ம அப்படி பாசிட்டிவாகவும் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப திராவிட கருத்தியலுக்கு அவர் எதிர் முகாமிலே இல்லை என்கிற ஒரு முதல் கட்ட தகவலாகத்தான் இன்றைய நீட் எதிர்ப்பை நான் பார்க்கிறேன். முதல் கட்டமாக அவர் வந்து காமராஜரை படியுங்கள், அம்பேத்கரை படியுங்கள், பெரியாரை படியுங்கள் என்று சொன்னதெல்லாம் வெற்று வார்த்தையாக இல்லாமல் அது சார்ந்தவர்களோடு தான் அவர் ஏதோ தனக்கு உரையாடி கொண்டிருக்கிறார் என்பதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் இந்த நீட் எதிர்ப்பு இருக்கிறது. அந்த புரிதல் அவருக்கு குறைந்தபட்ச புரிதல் இல்லாமல் இதை சொல்லியிருக்க முடியாது. யார் அவருக்கு வந்து சொல்லிக் கொடுத்திருந்தாலும் அல்லது யார் அவரை வந்து வழிநடத்தி இருந்தாலும் அதை உள்வாங்கி கொண்டு அதை உணர்ந்து கொண்டு அல்லது அதை புரிந்து கொண்டுதான் அவர் பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இந்த வட்டத்தை அவர் விரிவுபடுத்துகிற போதுதான், அவர் வெறும் புஷி ஆனந்த வச்சு ஒரு கட்சி நடத்திடலாம் நினைச்சாருன்னா அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதாக மாறிவிடும். அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, மக்களிடத்திலே வாக்கு பெற முடியாதவர்களாக இருப்பாங்க, ஆனால் கருத்தியல் வலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க. அவர்கள் வந்து ஒரு மார்க்சிய சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க. களத்துல வந்து வேறு வேறு சுற்றுச்சூழல் சார்ந்த போராளிகளாக இருப்பாங்க. அப்படி நிறைய பேர் வந்து அடையாளம் பெற்றவர்களாக இல்லாமலே அடையாளம் பெற முடியாதவர்களாகவும் இருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் வந்து தங்களுக்கு புகழ் கிடைக்கல, பதவி கிடைக்கல, இதை வச்சு பணம் கிடைக்கல, இதை வச்சு வாழ்வாதாரம் கிடைக்கலைனாலும் மக்களுக்காக போராடக்கூடிய குழுக்கள் அங்கேயும் இருக்கிறாங்க. பல அமைப்புகள் இருக்கிறது. அந்த அமைப்புகளோடு அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை விஜய் அவர்கள் செய்தால் அவருக்கு அரசியல்ல உண்மையிலேயே ஒரு தெளிவான பாதை வந்து புலப்படும். எடப்பாடி பழனிசாமி மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாம நீங்க உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு ஆளை வந்து நீச்சல் தெரியாத ஆளை வந்து கடலுக்குள்ள இறக்கி விட்டுட்டு நீ தான் நீச்சல் வீரன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் என்ன செய்யறதுன்னு தெரியாது, நீச்சல் அடிக்கவும் முடியாது, கரையிலே ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அந்த மாதிரியான சூழல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு உண்மையிலே வந்து விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆட்களை நீங்கள் வந்து புரிந்து கொள்கிற வாய்ப்பை உருவாக்கினா நிச்சயமாக இந்த அரசியல் களத்தை வந்து சிறப்பாக விஜய் பயன்படுத்த முடியும் நான் நம்புறேன். சரி, அதே நேரத்தில் அவர் பேசின விஷயத்த நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு வந்து அவர் வந்து உறுதியாக ஒரு விஷயத்த பதிவு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் விஜய் நீட்டுக்கு எதிராக பேசியதுக்கு அவருக்கு எதிராக இன்னைக்கு களம் இறங்கி இருக்கிறாங்க, அதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர் பேசும்பொழுது ஒரு மிடில் பாத் எடுத்திருக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதை நிறைவேற்றக்கூடிய கடமை ஒன்றியத்திடம் இருக்கிறது. அதை சொல்லியிருக்கிறாரு, ஒன்றியத்திடம் சொல்லியிருக்கிறாரு, செய்யுங்க, இது என்னுடைய வேண்டுகோள். ஒரு கட்சியினுடைய தலைவர் வேண்டுகோள் வைக்கலாமான்றது என்னுடைய கேள்வி, முதல் கேள்வி. ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் சார்ந்த பிரச்சனை, மாணவர்கள் சார்ந்த பிரச்சனை, நான் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கேன், அந்த கட்சியினுடைய தலைவர், நான் அந்த பிரச்சனை குறித்து பேசுகிறேன். பேசும் பொழுது இவ்வளவு நாள் நீட்டிற்கு விலக்க வேண்டும் என்று நிறைவேற்றப்பட்ட மசோதா இன்னைக்கு தூங்கிக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசிடம். அப்போ அதை தூங்கிக்கிட்டு இருக்க மசோதாவுக்கு நீங்கள் உடனடியாக ஒப்புதல் கொடுங்கள் அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? இல்ல மாநிலத்துல சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானத்தை, மசோதா பத்தி அவர் பேசல, தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன், ஒருவேளை ஒரு மசோதாவை தீர்மானம் கூட புரிஞ்சிருக்கலாம், அப்படி கூட சொல்லலாம், ஓகே, அதை ஆதரிக்கிறேன் அப்படின்றது சொல்றதோட நிறுத்துறது சரியா இருக்குமா? இன்னொன்னு, இதுல அவர் வந்து என்ன சொல்றாரு, பொதுப்பட்டியல் இருக்கிறத மாநில பட்டியலுக்கு கொண்டு வாருங்கள் அப்படின்றத ஸ்ட்ராங்கா பேசாம சிறப்பு பொதுப்பட்டியலை ஒன்றை உருவாக்குங்கள்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம், நீங்க நடத்தக்கூடிய ஒன்றியம் நடத்தக்கூடிய நீங்க குறிப்பிட்டது போல அந்த மருத்துவக் கல்லூரிகள்ல வேணா நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு மிடில் பாத் எடுத்திருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? அது வந்து ஒன்றியத்திற்கும் வலிக்காம அதே நேரத்துல நான் வந்து மாநில பிரச்சனையே சேர்த்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கிறான்னு புரிஞ்சுக்கலையா? இல்ல, அவர் அப்படி புரிந்து கொண்டாருன்னு என்று சொல்ல முடியாது. அவருக்கே அரசியல் புரிதல்ல முதல் கட்டத்தில் இருக்கிறாரு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு ஒரு முதல் கட்ட விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு இருக்க புரிதல்ல இருந்து அதை பேசி இருக்கிறாரு. அப்படி வெறும் வேண்டுகோள் விடுப்பதன் மூலமாக எதுவும் நடந்து விடாது. இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சுன்னா
நாடு முழுக்க அதற்கான ஒரு பெரிய மாணவர் கிளர்ச்சி உருவானது. இந்தி எழுதப்பட்ட இடங்கள்ல தார் சட்டி வச்சு பூசினதா இருக்கலாம், அல்லது போராட்டங்களில் மாணவர்கள் வந்து உயிர் பலிக்கு அஞ்சாமல் வந்து நெஞ்சை திறந்து காட்டி துப்பாக்கி சூட்டிலே இறந்ததாக இருக்கலாம். அது பெரிய ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்கிறது, ரயில் மறியலாக இருக்கலாம். அப்போ மத்திய அரசாங்கம் சார்ந்த இடங்களிலே போய் முற்றுகை போராட்டங்கள் நடத்தியதாக இருக்கலாம். அப்படி நீண்ட வரலாறு இருக்கிறது. அப்ப மத்திய அரசாங்கம் அல்லது ஒன்றிய அரசாங்கத்தை பணிய வைப்பதற்கான முயற்சி உங்களிடத்துல இருக்கக்கூடிய இளைஞர் படை இருக்கிறது. நான் நினைத்தால் மிகப்பெரிய முற்றுகை இடுவேன், நான் இந்த கோரிக்கைக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன்கிற இடத்துக்கு அவர் போகணும். அப்படி போனாதானே தவிர வேண்டுகோள் வைப்பதன் மூலமாக மயிலே மயிலே இறகு போடுனா எந்த மயிலும் இறகு போடாது, போடு போடு என்று போட்டால் தான் இறகு போடும் சொல்றது மாதிரி நீங்க அதற்கு அடுத்த கட்டத்திற்கு அவர் பயணிப்பதற்கு அவர் முதல் கட்டமாக இன்னும் கொள்கை அறிவிப்பு செய்யவில்லை, இன்னும் மாநாடு நடத்தவில்லை. அதனால முறைப்படியான அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனே கூட பதிவு கூட பாதியிலே நிற்பதாக சொல்லுகிறார்கள், இன்னும் பதிவு செய்யப்படவில்லைன்னு கூட சொல்றாங்க சில பேர் அறிந்தவர்கள். அதனால அவர் முதல் கட்டத்திலே இருக்கிற பட்சத்துல இதையெல்லாம் நிறைவு செய்கிற போது அவருடைய நிலைப்பாடு இன்னும் தெளிவாக இருக்கும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவரை பின்பற்றுகிற ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கிறது. ஒரு 2K கிட்ஸ், ஒரு 30 வயதுக்கு கீழே இருக்கிறவர்களிலே ஒரு பெருங்கூட்டம் அவருக்கு பின்னால் இருக்கிறது. அந்த சக்தியை வீணடித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் விஜய் குறித்து பேசுகிறோமே தவிர விஜய் என்கிற ஒரு நடிகனுடைய வசீகரத்திற்காகவோ அவர் பேசிட்டார் என்பதற்காகவோ நம்ம பேசல. நமக்கு என்னன்னா அவரை பின்பற்றுகிறவர்களுடைய நம்பிக்கையும் உழைப்பும் வீணடிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிறதா நம்மளுடைய விருப்பமே தவிர, ஏன்னா நிறைய புதிதாக கிளம்பி வரக்கூடிய இந்த இளைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு அவநம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா அரசியலை பொறுத்தவரையில புதிதாக உருவாகக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்று வழிநடத்தக்கூடிய வாய்ப்பை வந்து வளர்ந்த கட்சிகளிடத்திலே இன்றைக்கு ஏற்படுத்த முடியவில்லை. அந்த குறைபாட்டை சரி செய்வதற்கு நிறுவனமயமாக்கப்பட்ட பெரிய அரசியல் கட்சிகளிலே ஒரு இலகிய தன்மை இல்லை. எனக்கு நீ ஆதரவாளராயிரு, உறுப்பினராயிரு என்று சொல்லக்கூடிய இடத்திலே தான் பெரிய கட்சிகள் இருக்கிறதே தவிர நீங்கள் எங்களோடு ஒருவராக நீங்களும் இருங்கள் என்று இளம் தலைவர்களை உருவாக்குகிற இளைய தலைமுறையை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதற்கான வாசல் அடைபட்டு கிடக்கிறதுனாலதான் இது போன்ற சக்திகள் வருகிறது. எனக்கு தெரிந்தே பாஜகவில் இருக்கிற பல பேருக்கு இந்துத்துவம் என்பது என்னவென்று தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி விஷமிகள் இருக்கானோ அதே மாதிரி கட்சியில இந்த தலைமையில விஷமிகள் நிறைய இருக்கான். RSSல பயிற்சி பெற்ற விஷமிகள் இருக்கான். ஆனா பின்பற்றக்கூடியவர்கள சாதாரணமான ஆட்கள்ல நம்மளை நகர செயலாளர் ஆக்கிட்டாங்க, நம்மளை ஒன்றியத்துல போட்டிருக்காங்க, அதுக்காக அரசியலுக்கு வர்றவனும் நிறைய பேர் இருக்கான். அவர்களை சேர்த்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறதுனால விஜயை ஒரு கூட்டம் நம்புகிறது. அந்த கூட்டத்தினுடைய நம்பிக்கையும் உழைப்பும் வீணடிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு விஜய் மிக கவனமாக கையாள வேண்டும். நீங்க எல்லா சம்பாத்தியமும் முடிச்சுட்டு 50 வயசு ஆகிட்டு உங்க லைஃப் செட்டில்மெண்ட் ஆகி நீங்க நிதானமா அரசியலுக்கு வர்றீங்க. ஆனா உங்களை பின்பற்றுகிறவன் அவன் 20 வயசுக்காரனா இருப்பான், 25 வயசுக்காரனா இருப்பான், 18 வயசுக்காரனா கூட இருப்பான். அவன் ஒரு உணர்ச்சி வேகத்துல தலைவரே அப்படின்னு நினைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் வாழ்க்கையை நீங்க சூறையாடிடக்கூடாது. நீங்க கடைசியில கடைசி நேரத்துல அவங்கள பூரா கொம்பாக்கி விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிற அந்த கவலையும் சேர்ந்து இருக்கு நமக்கு இந்த இடத்துல. சரி, இன்னைக்கு அவர் பேசிய இந்த நாள் இதே சமயத்துல திமுகவினுடைய இளைஞரணி சார்பாக பல்வேறு இடங்களில் நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் ஒருவரும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விஜய் நீட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறார். இந்த ஒப்புமையை பல்வேறு விதங்கள்ல பேசுறாங்க. ஒன்று, திமுகவுக்கு ஆதரவாக விஜய் பேசிவிட்டார், இல்லாட்டினா திமுகவினுடைய போராட்டத்தை நீர்த்து போகக்கூடிய வகையில, இளைஞரணி நடத்தக்கூடிய அந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில விஜய் பேசியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எதேச்சியான ஒன்றுதான். இவர்கள் போராட்டத்துக்கு நிர்ணயித்த தேதியும் அவர் பரிசு கொடுப்பது நிர்ணயித்த தேதியும் எதிர்பாராத விதமாக ஒரு நாளாக அமைந்து விட்டதுனால இந்த செய்தி முட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறதுங்கிற மாதிரி அப்படி சேர்த்து வைத்து நாம் பார்க்கிறோம். காக்காய் உட்கார பணம் விழுந்ததுன்னு சொல்ற மாதிரி அப்படி நம்ம சேர்த்து வைத்து பார்க்கிறோமே தவிர இரண்டும் வேறு வேறு சம்பவங்கள் தான். இது ஒன்றோட ஒன்று அவரு திமுகவை அடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரா இல்லையா? ஆனா திமுக வலிமையான ஒரு கூட்டணியோடு இருக்கிறது. திமுக கலைத்து போட்டு ஆடக்கூடிய சீட்டாட்டம் போலாம் திமுக இல்லை. கலைந்து கிடக்கிற இடத்துல அதிமுக தான் இருக்கிறது. அதிமுக தான் ஒரு சீட்டு கட்டு மாதிரி கலைஞ்சு கிடக்கே தவிர திமுக கூட்டணி வலிமையோடும் கருத்தியல் வலிமையோடும் அரசியல் தெளிவோடையும் பயணிச்சுட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில். அதனால அவர்களுக்கு பெரிய சேதாரம் விஜய்னால வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஊசலாடிக்கிட்டு இருக்கிற சில கட்சிகளுக்கு, உருப்பெற முடியாம இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, அதாவது வாழ்ந்து கட்டது மாதிரி இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு, வாழ்வதற்காக போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சலசலப்புல சம்பந்தம் இருக்கு. திமுகவில் நேரடி சம்பந்தம் கிடையாது. அதனால நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி திமுகவிற்கு மாற்று அதிமுக என்கிற இடத்துல
மாற்றாக அதிமுக வலிமை குறைந்து விட்டது, அந்த இடத்திற்கு நாங்கள் வருகிறோம் என்றுதான் விஜய் சொல்றாரு. அதனால அந்த பல பரீட்சை என்பது திமுகவுக்கான சேதாரமாக நான் பார்க்கல. திமுகவிற்கு இன்னொரு சம பலம் கொண்ட இன்னொரு இயக்கமும் ஒரு கட்சியும் வந்து அவர்களுக்கே தேவைப்படுகிறது. சம தராசு மாதிரி இன்னொரு தட்டு தேவைப்படுகிறது. இத கலைஞரின் வார்த்தையில சொன்னா, ஒரு முறை கலைஞரிடத்துல வந்து கவிஞர் வைரமுத்து ஒரு முறை தனிப்பட்ட உரையாடல் இருக்கிற போது ஒரு முறை கேட்கிறாரு, எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தது அது உங்களுடைய உணர்வுல என்னவாக இருந்தது, நீங்க அதை எப்படி பார்த்தீங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னு கேட்கிற போது அவர் சொல்றாரு, காங்கிரஸை வீழ்த்தி விட்டு திமுக வந்தது, திமுகவா காங்கிரஸா என்றுதான் அரசியல் வந்து நடந்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தேசிய அரசியலா மாநில அரசியலா நடந்திருக்கணும். இப்ப கேரளாவில் அப்படித்தானே இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சியா காங்கிரஸ் கட்சியா மாதிரி அப்படி நடந்திருக்க வேண்டும். மாநில கட்சியும் ஒரு தேசிய கட்சி மாதிரி நடந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இரண்டு திராவிட கட்சிகளுடைய மோதலாக மாறியதன் மூலமாக தேசிய அரசியலை காலி செய்து விட்டோம் தமிழ்நாடு என்பதுல எனக்கு உள்ளூர மகிழ்ச்சி தான் என்று மாற்று கருத்து கொண்டிருக்கிற எம்ஜிஆரின் வருகையை நான் வந்து தனிப்பட்ட முறையில வந்து நான் ரசிக்கிறேன் என்பதாக சொல்லியிருக்கிறார். அவர் வைரமுத்திட்ட பதிவு செய்திருக்கிறாரு. வைரமுத்து அவர்கள் இதை பொதுவெளியிலும் பதிவு செய்திருக்கிறார் அவரிடத்துல சொன்னதா. இதே தான் நான் இப்பொழுது பதிலா சொல்றேன். இன்னொரு திராவிட அரசியலுக்கான வெற்றிடம் இருக்கிறது. அது திமுகவை அழிக்கிற வெற்றிடம் அல்ல, திமுகவிற்கு மாற்றான இன்னொரு திராவிட அரசியலின் வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை திட்டமிட்டு விஜய் நிரப்புவார் என்றால் அவர் அரசியலில் வெற்றி பெறுவார். அதில் கோட்டை விட்டார் என்றால் அவர் அரசியலிலே வந்து ஒரு இன்னொரு வெற்றிடத்தை விட்டு தான் போக வேண்டியிருக்குமே தவிர பெரிய மாற்றத்தை நிகழ்த்த முடியாது. சரி, இப்போ கொள்கையை அறிவிக்கவில்லை, அதனால அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த விஜய் இன்னைக்கு அரசியல் பேசிவிட்டார். கொள்கையை அறிவிப்பதற்கு முன்னர், அதுவும் முக்கியமான அரசியல், சமகாலத்துல பேசப்பட வேண்டிய ஒரு அரசியல், தன்னுடைய நிலை உணர்ந்து அவர் பேசியிருக்கிறார்னு கூட வச்சுக்கலாம். இப்போ அடுத்த கட்டமாக நகர வேண்டிய தேவைன்னு ஒன்று அவர் பேசியதன் மூலமாக இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. நீட் உடனடியாக ஒழிக்கப்பட வேண்டும். இவர் பேசியிருக்கிறார் நீட்டுக்கு எதிராக ஒரு கட்சியினுடைய தலைவராக. அடுத்து அந்த கட்சி உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு நீங்க கருதுகிறீர்கள்? இது செய்யாத பட்சத்துல பேசுனது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா அவர் என்ன செய்யணும்? இல்ல, நான் வந்து விஜய் அவர்கள் வந்து இப்பதான் ப்ரீகேஜில இருந்து எல்கேஜி போயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க காலேஜ் சிலபஸ் எல்லாம் எப்ப எக்ஸாம் எழுது வர நீங்க என்கிட்ட வந்து கேட்குறீங்க. அப்படி நினைக்கல. தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இதுவரைக்கும் அவருடைய ஆக்டிவிட்டீஸ்ல அவர் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்த போது அந்த பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்கு வந்தார். அவர் அதை வந்து தனிநபர் சந்திப்பாக இல்லாமல் ஒரு சித்தாந்தமாக மாற்றவில்லையே என்கிற விமர்சனத்தை நானே முன்வைத்திருக்கிறேன். அவர் சித்தாந்தத்தை நோக்கி அதற்கு எதிரான கருத்தியலை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டால் அவருக்கான அரசியல் வந்து வளர்ச்சி அடையும். அவர் அப்படி இல்லாமல் அவர் கொஞ்சம் பயந்து வந்து பதுங்கி போற மாதிரியான அரசியலை, இந்த ரஜினிகாந்துக்கு அதுதான் விஷயம், எதையுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டார். உள்ளுக்குள்ள வந்து பாஜக காரனா அவருக்கு பிடிக்காது, ஆனா வேற வழியே இல்லாம புதிய இந்தியா பிறந்து விட்டதுன்னு சொல்லுவார் அவர். இந்த மாதிரியான ஒரு இரட்டை வேடத்துல வந்து ரஜினிகாந்த் நடித்தார். அதனாலதான் அவர் அரசியல வரவே முடியாம போனாரு. கமலஹாசனுக்கும் ஏறத்தாழ வந்து ஒரு பெரிய நிலைப்பாட்டை வந்து அவரால் எடுக்க முடியாம தான் அவர் அந்த இடத்தை தவற விட்டாரு. அப்படி ஒரு உறுதியான நிலைப்பாட்டை வந்து தொடர்ச்சியாக ஒரு மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஒருவேளை விஜய் வந்தால் அது வளர்ச்சி பாதையாக மாறத்தான் செய்யும். ஏனென்றால் வேறு இப்பொழுது என்னன்னா, ஒரு புதிய தலைமுறை இளைஞர்களை வழிகாட்டுவதற்கு சித்தாந்த ரீதியாக, அரசியல் ரீதியாக, ஏற்கனவே வந்து ரொம்ப கருத்தியல் ரீதியாக ரொம்பவும் வளர்ந்தவர்களாக இருக்கிறவர்கள் என்று சொல்லிக் கொள்வர்கள் யாராலையும் இந்த தலைமுறையை ஈர்க்க முடியவில்லை. அது ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு வெறுமை நான் கருதுறேன். நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதாவது அப்பே சொல்றதா மயம் கேட்க மாட்டேங்கிறான். அந்த காலகட்டத்தில் தலைமுறை இடைவெளி இருக்கு. அப்ப அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய தத்துவத்தை கடத்துவது என்பது ஒரு பெரிய சவாலானதா இருக்கு. அதனால இடதுசாரி தத்துவங்கள் பேசுகிறவர்கள், தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் பல பேர்னால மக்கள் திரட்சியை உருவாக்க முடியல. பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு தத்துவத்தை சொல்கிறான், அதற்கு பின்பற்றுகிறவர்களை உருவாக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வறட்சியில இருந்துதான் நம்ம இதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது விஜய் போன்றவர்களை. அதனால இவரால வந்து ஒரு மக்கள் திரட்சியை உருவாக்க முடியும், ஒரு இளைஞர் கூட்டத்தை திரட்ட முடியும். அப்படிங்கிற பட்சத்துல அவர் அதற்கான சித்தாந்தத்தையும் சேர்த்து கொண்டு பயணித்தால், அதாவது கட்டி கொடுத்த சோறும் கட்டுச்சோறும் வந்து சொல்லி கொடுத்த புத்திமதி ரொம்ப நாளைக்கு வராதுப்பாங்க. அதனால ஒரு சுய புத்தியோடு ஏற்கனவே வந்து அரசியலிலே வந்து வித்தகர்களாக இருப்பவர்களோடு விவாதித்து ஒரு சரியான பாதையிலே அவர் பயணிக்க தொடங்கினார். இந்த இளைஞர் சக்தி வீணாக்கப்படாது. இவரும் எதிர்காலத்திலே படிப்படியாக அரசியலிலே ஒரு படிநிலை வளர்ச்சி பெறுவார் என்றுதான் நான் நம்பிக்கை தெரிவிக்கிறேன். இறுதியாக நீங்க பேசும்போது சொன்ன விஷயம்தான்,
எல்லோருமே வந்து 2ஆம் இடத்திற்கு இங்க ஒரு மிகப்பெரிய போட்டியை நடத்திட்டு இருக்காங்க. உங்களுடைய பாஷையில சொல்றதா இருந்தா துணை மாப்பிள்ளைக்கான போட்டி. அப்போ இந்த 2ஆம் இடத்தை நிரப்ப வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு பாஜகவும் ஒரு பக்கத்துல பலமா அந்த களத்துல இருக்கு, போட்டியில இருக்குது. அவங்க என்ன வாங்கினாங்க, வாக்கு வாங்கினாங்கன்றது செகண்டரி, பட் போட்டியில இருக்கிறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அந்த இடத்துக்கு வர்றார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா பாஜக விஜயை எப்படி அணுகும்? எதிர்காலத்துல பாஜகவிடமிருந்து விஜய் எதையெல்லாம் சந்திக்க நேரும், அதை அவர் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க? பாஜகவை பொறுத்தவரையில் எல்லாருக்குமே தெரியும், அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ விசாரணை, விஜயை வந்து கைது செய்யலாமா, அவர் வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணலாமா, அவரை தேசத்துறைன்னு சொல்லலாமா, அவர் பேருக்கு முன்னாடி ஜோசப் இருக்கு, அதனால வந்து அவர் ஏதாவது பிரிட்டன் சதி இருக்கிறதா, பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்த நாட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி ஏதாவது இவர்கிட்ட ஏதாவது முக்கியமான ஒரு தஸ்தாவேஜுகளை வந்து பிரமாண பத்திரத்தை இவருக்கு ஏதாவது கொடுத்துட்டு போயிட்டாங்களா, அதனால மவுண்ட் பேட்டன் பிரபுவை விசாரிக்க வேண்டும் இந்த விஷயத்துல என்று கூட அவங்க பேசுவாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க அரசியல் இருக்கும். ஆனா பாஜக ஓட ஓட விரட்டப்படுங்கிறது எனக்கு உறுதியா தெரியும். விஜய் வருவது யாருக்கு அடினா, ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க திமுகவுக்கு அடி, அதுக்கு அடின்னு. உண்மையிலேயே வந்து விஜய் வருவது யாருக்கு அடியாக போகுதுன்னா, மீண்டும் நோட்டாவுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு பாஜகவுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. பாஜக வந்து முழுமையாக துடைத்து எறிவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் வந்து விஜயனுடைய வருகை இருக்க போகிறது. அவர்கள் தான் இப்பொழுது ரொம்ப பீதியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தீங்கன்னா சங்கிகளின் கதறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதனால பிஜேபிக்கு போறவங்கல ஒரு பாதி பேரை தடுத்து பிரபாகரன் அது இதுன்னு பேசி கீசி இருந்து சீமான் கொஞ்சம் கட்டையை போட்டிருந்திருக்காரு. இப்ப விஜய் வர்றதன் மூலமாக அவர்களுக்கான வருகை தடுக்கப்படும் நான் நம்புறேன். அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இன்னொரு தேசிய அரசியல் கிடையாது என்பதற்கு விஜய் ஒரு முடிவுரை எழுத போகிறார் என்றுதான் நான் முழுமையாக நம்புகிறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து விட்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.